வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைச்சது கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம், நம்மளை கொண்டு ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக கர்த்தர் நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயன்படுத்தாருக்கு அறிவியல கற்பனை வேதத்திற்கு ஒரு வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இது ஆண்டவராகிய தேவன் நாகமான் என்கின்ற ஒரு படைத்தலைவனுக்கு கர்த்தர் சுகத்தை தருகிறார். கர்த்தர் சீரிய ராஜாவுடைய படைத்தலைவன் நாகமன். அவன் பெரிய மனுஷனாய் எண்ணிக்கையுள்ளவனாய் அவன் காணப்பட்டான். கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை அவன் மூலமாக கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். அறிஞர் கம்பெனி பிள்ளைகளை அவருடைய குஷ்டரோகத்தை மாற்ற முடியவில்லை. அப்பொழுது கர்த்தரை பரிசுத்தமாக்கும் கைகூடாகட்டும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு சிறு பெண் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய தேசத்தில் போனீங்கன்னா அந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, இந்த குஷ்டரோகத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, சுகப்படுத்துவாங்க. அப்படின்னும் பொழுது இந்த நாகமன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு கடிதத்தை வைத்து அங்கே போகும்பொழுது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள்லாம் சுகமாக்கிறதுக்கு நாங்கள்லாம் கடவுளா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுறாரு இஸ்ரவேல் ராஜா கிழித்து கொள்கிறார். அப்போது அங்கே எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, அவனை என்கிட்ட அனுப்புங்க, நான் அவனை என்ன பண்ணுறேன் சுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா சொல்லி அனுப்பும் பொழுது எலிசா கிட்ட வர இந்த நாகப்பன் என்ன நினைக்கிறான், தேவ மனுஷன் என்னை உள்ளே கூப்பிட்டு தொட்டு சுகமாகன்னு சொல்லுவார்னு அவன் நினச்சிட்டு வரான். ஆனால் அவன் வாசலில் வந்து நிற்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், நீ யோர்தானில் போய் என்ன பண்ணு, 7 முறை ஸ்நானம் பண்ணு, உன்னுடைய மாம்சம் மாறும் அப்படின்ட்டு. உடனே அவருக்கு கோவம் வந்துடும். என்னது கோவம் வந்துடும்னா, நான் நினச்சேன் அவர் கூப்பிட்டு என்னை தொட்டு சுகப்படுத்துவார் நான் நினச்சேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, யோர்தானில் 7 முறை ஸ்நானம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அவன் இருக்கான். உடனே அவன் கூட வந்த நாகமன் கூட வந்த வேலைக்காரன் சொன்னால், ஆண்டவனே ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியம் எதனா சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்களே, இது ஒரு ரொம்ப சின்ன காரியமாச்சே, ஏன் செஞ்சு தான் பாருங்களேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் அவன் யோர்தானில் 7 முறை மூழ்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய மாம்சத்தை சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாற்று. அல்லேலூயா. அதில் சொல்ல வர காரியம் என்னென்னா, கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு பயன்படுத்தாகட்டும், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்யணும்னு சொன்னால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்ம மூழ்க வேண்டியது அவசியமாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு பயன்படுத்தாகட்டும். இங்கே நாகமன் 7 தரம் மூழ்கினான். கர்த்தர் அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். ஒருவேளை நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், முதல் கர்த்தரை என்ன சுகப்படுத்திட்டோம், அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் செய்யலாம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற ரிசல்ட் என்னென்னா, ஏதாவது ஒரு காரியத்தை முன்னாடி வச்சிடறாங்க, கர்த்தர் எனக்கு இதை செஞ்சால் நான் அதை செய்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், கர்த்தர் எனக்கு இதை செஞ்சால் நான் இதை செய்கிறேன்ல, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ செஞ்சினா உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை, துக்கம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போட அவர் விரும்புகிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செஞ்சால் போதும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது இங்கே தண்ணீரிலே அவன் 7 முறை மூழ்கினான். அது என்ன நதி அப்படின்னா யோர்தான் நதி. யோர்தானில் 7 முறை அவன் மூழ்கினான்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ கவனிங்க, இந்த யோர்தான் அப்படிங்கிறது வந்து வேதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பாவங்கள் போக்குவதற்கு யோர்தான் ஒரு மூழ்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதே யோர்தானில் தான் இயேசு என்ன பண்ணாருங்க, ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ இயேசு மூழ்கின பொழுது பாருங்க, நாகமன் மூழ்கின பொழுது அவருடைய சரீரம் புதிய சரீரமாக மாறிச்சு. இயேசு மூழ்கும் பொழுது மேலே இருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன். உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே வந்து அமர்ந்தார். இல்லையா? அப்போ நல்லா கவனிக்கணும், மூழ்காத பிள்ளைங்க கட்டாயம் மூழ்கணும். அப்போ மூழ்குன்றா அதனுடைய அர்த்தம் என்ன? ஞானஸ்நானம் எடுக்கும். ஞானஸ்நானம் எடுக்கும். ஞானஸ்நானம் எடுத்தால் தான் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும். அந்த முதல் ஸ்டெப்புக்குள்ளவே நம்ம வரல அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணாதுங்க, நமக்கு கிடைக்காது. ஆண்டவர் இதெல்லாம் நடந்து காட்டுவார், இதெல்லாம் நடந்து காட்டுவார்னா ஆண்டவர் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பார், ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும், முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாகப்பன் என்ன செய்தான்? அவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற வார்த்தைப்படி நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தைப்படியே நம்ம செய்யணும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயா நான் 10th பாஸ் பண்ணணுன்னு எடுக்கிறேன், 10th பாஸ் பண்ணியாச்சு. ஐயா +2 பாஸ் பண்ணணுன்னு எடுக்கிறையா, +2 பாஸ் பண்ணியாச்சு. ஐயா வேலை கட்சோன்னு எடுக்கிறையா, இல்லையா? அப்புறம் கல்யாணம் ஆகணும்னு எடுக்கிறையா. அப்போ என்ன ஆகுனா அப்படி நீட்டு கொண்டே போகும். ஞானஸ்நானங்கிறது வந்து ஒரு கமிட்மெண்ட் அல்ல, ஒரு ஆண்டவர் இதை செஞ்சால் நான் இதை செய்கிறேன்றது இல்லை, நான் கர்த்தருக்காக செய்கிறேன், என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவேன். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல உன்னுடைய அர்ப்பணிப்பு இருக்கணும். உன்னுடைய அர்ப்பணிப்பு இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தானில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஞானஸ்நானம் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியை என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. இயேசு எந்த ஒரு தப்பு செய்யலை, ஆனாலும் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணுன்றதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியை ஞானஸ்நானம் எடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த யோர்தான் நதி நல்லா கவனிக்கணும், பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு வழியாக இருக்கு. ஞானஸ்நானங்கிறது பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆண்டவராகிய தேவன் எலியாவை சொல்லிட்டார், எலியாவே நான் உன்னை பரலோகத்துக்கு என்ன பண்ண போகிறேன், எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். எலியா கூட எலிசா கூட இருக்கிறார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எலியா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய வார்த்தைப்படியே அவங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்க அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்பொழுது யோர்தானை கடந்தாதான் இவர் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ எலியா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யோர்தானால வந்து சால்வை குறிக்கு ஒரு அடி அடிக்கிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2 ராஜாக்கள், அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார், அது இரு பக்கமாய் பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியால் அக்கறைக்கு போனார்கள். அல்லேலூயா. இப்ப எலியாவும் எலிசாவும் யோர்தானை பிளந்து கொண்டு அவர்கள் அக்கறை பண்றாங்க. இப்ப அக்கறை போனதான் அவங்க எங்க போக முடியும், அவரு பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு மனுஷன் இந்த யோர்தானை கடக்கிறானோ அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ பரலோகத்துக்கு போனோம்னா முதல்ல நாகப்பனை போல பாவங்கள்லாம் பண்ணோம், மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை போல நம்ம பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும், பிதா சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இப்போ எலியா யோர்தானை பிளந்து கொண்டு அவர் அக்கறை பண்றார். இப்போ அக்கினி மயமான ரதம் என்ன பண்ணுதுன்னா, எலியாவும் எலிசியாவும் 2 பேரும் பிரியுது. எலியா எங்கே போறார் அப்படின்னா, ரதத்தில் ஏறி அவர் பரலோகத்துக்கு போனார். போகும்பொழுது அவருடைய சால்வை கீழே விழுது. அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு எலிசா என்ன செய்கிறார்னா, மறுபடியும் அந்த யோர்தானுக்கு வந்து அதை அடிக்கிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து
எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யோர்தான் நதியில கர்த்தர் அற்புதத்தை ஆட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதா இந்த யோர்தானை என்ன பண்ண வேண்டும்? கடக்க வேண்டும். கர்த்தர் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க கடந்து வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, கர்த்தர் தண்ணீரிலே கர்த்தர் அற்புதத்தை செய்யறார். என்ன செய்யறார்? அற்புதம் தண்ணீரிலே செய்யறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவர் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெதஸ்தா என்னப்பட்ட குளத்துல தேவ தூதன் எப்பொழுதாவது வந்து கலக்குவான். கலக்கும் பொழுது யார் ஃபர்ஸ்ட் அதுல இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, தண்ணி வந்து சுகம் கொடுக்கல. எப்போ கர்த்தருடைய வார்த்தை வருகிறதோ, எப்போ தேவதூதன் வருகிறாரோ அப்போ அங்கே அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை எல்லாம் எப்படி வச்சுக்கிறாரு அப்படின்னா தண்ணியை போல வச்சிருக்கிறேன். உங்களை வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அற்புதம் செய்கிற பிள்ளைகளாக மாறுறீங்க. அதிசயங்களை செய்கிற பிள்ளைகளாக மாறுறீங்க. சில நேரத்தில் நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கு, எங்களுக்கு ஒன்று நீங்கள் செய்ய போறீங்களா அப்படின்னா கர்த்தர் சொல்ல உங்களுக்கு கூட தான் நான் செய்வேன். அல்லேலூயா. ஆக தண்ணி குழந்தைய வச்சுட்டு அழுகுறாங்க. எதுக்காக? தண்ணிக்காக. தண்ணி கிடைக்கல. வனாந்திரமான இடம், எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் வனாந்திரமாக இருக்கு. தண்ணிக்காக அலைஞ்சி 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 தாகத்தினாலே அவள் மரித்து போகிற ஒரு சூழ்நிலை, பிள்ளை மரித்து போகிற ஒரு சூழ்நிலை. அவள் பிள்ளையை விட்டுட்டு அப்புறம் விட்டுட்டு அவள் வந்து என்ன பண்றா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவள் அழுகுறான். உடனே ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் அந்த தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி குடிக்க கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பிள்ளைகளை வச்சுட்டு ஆண்டவரே நான் பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே சொல்லி கண்ணீர் வடிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதில் அற்புதம் பண்றாரு அப்படின்னா தண்ணீரை வச்சு ஆண்டவர் அற்புதம் பண்றார். அல்லேலூயா. தண்ணீரின் ஆலை கர்த்தர் அற்புதம் பண்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும், அது தானா நடக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் அதை செய்யறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர், புருஷர்கள் மட்டும், ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 30 லட்சம் பேர் தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. தண்ணிக்காக என்ன பண்றாங்க? கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொன்னார், மோசே பார்த்து, மோசே நீ நான் உனக்கு முன்பாக நான் என்னென்ன போய் நிற்பேன், ஓரேப்பில் போய் நிற்பேன், அங்கே கண்பாலையை பார்த்து நீ அடி, அதுலேருந்து என்ன வரும்? தண்ணி வரும் அப்படின்ட்டு. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவன் செய்தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷனுக்கு தண்ணி வேணும்னாலும் கர்த்தர் திறக்கிறாரு.
30 லட்சம் பேருக்கு தண்ணி வேணும்னால கர்த்தர் தருகிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீ நினைக்கிற வாழ்க்கையில ஆண்டவரே இவ்வளவு பெரிய பிரச்சனை இது எப்படி மாறும், கவலைப்படவே படாத, கர்த்தரை வந்து பார்த்துருவேன். ஒருவேளை உங்களுடைய சக்திக்கு மீறிய காரியமா இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில தடைபட்டிருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தர் எல்லா காரியங்களிலிருந்தோ கர்த்தர் உன்னை விடுவித்து உன்னை மீட்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை தண்ணீரினாலே கர்த்தர் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். தண்ணீருக்குள்ளே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தண்ணீரை செஞ்ச அற்புதம். தண்ணிக்குள்ளவும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். தண்ணியை கர்த்தர் அப்படியே திராட்சை ரசமா மாத்துறார். தண்ணீர் ஆண்டவர் என்ன பண்றாங்க? திராட்சை ரசமா மாத்துறார். எங்க மாத்துறாருங்க? இயேசு செய்த முதல் அற்புதம் அதுதான். கானா ஊர் கல்யாணத்துல இயேசு கலந்து கொண்டார். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துல இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார். அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு திருமணம் அப்படின்னா ஃபுட்டு முக்கியம், சாப்பாடு முக்கியம். ஒருவேளை நம்ம நல்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி சாப்பாடு ஒழுங்கு இல்லைன்னா சொல்லுவான், அவ்வளோ செலவு பண்ணால் சாப்பாடு என்ன பண்ணல, நல்லாவே இல்லை. இல்லை சாப்பாடு நல்லா கொடுத்துட்டா என்ன சொல்லுவான், நான் எப்படி நினச்சப்பா இந்த மாதிரி பட்டா தெரியுமாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமானது இதுதான், சாப்பாடு தான். அல்லேலூயா. ஏது தோட்டத்திலிருந்து சாப்பாடு வந்துருக்குது, ஏது தோட்டத்திலிருந்து சாப்பாடு வந்துருக்குது. இப்போ இயேசு அந்த இடத்துல தான் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், இயேசு அந்த இடத்துல தான் இருக்கிறார். ஆனால் என்ன ஆச்சு, குறைபட்டுச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், சில இடத்துல இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். குறைவுபட்டது போல தோணுமே தவிர அது குறை கிடையாது. அல்லேலூயா. சில இடத்துல கர்த்தர் நம்ம கூட தான் இருப்பார். ஆண்டவரே நீங்க என் கூட தான் இருக்கீங்க, ஆனால் என் வாழ்க்கையில குறைவா இருக்கு. இந்த குறைவு வந்தோட மரியாதை சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு, அப்பா குறைவுபட்டுச்சு, எதனா கொஞ்சம் பண்ணு. ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று, என் வேலை இன்னும் வரல. உடனே அவங்க போறாங்க, வேலைக்காரன் சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். உடனே வேலைக்காரங்க வராங்க, ஆண்டவர் நாங்கள் என்ன பண்ணணும், போய் தண்ணியை எல்லாம் எடுத்துடுவோம், வெளியில் இருக்கிற கச்சாடி என்ன பண்ணு எடுத்து 6 கச்சாடியை எடுத்துடுவோம், உள்ள வை, அதில் தண்ணி ஊற்றி வந்துட்டு ஒவ்வொன்றும் 2-3 குடங்கள் பிடிக்கத்தக்கதான ஜாடியா இருக்கு. ஆண்டவர் அதை தண்ணி ஊற்றுறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதை கொண்டு என்ன பண்ணு பந்தி விசாரிப்புக்காரங்க கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணாரு, டேஸ்ட் பண்ணாரு. திராட்சை ரசத்தை என்ன பண்ணாரு, டேஸ்ட் பண்ணாரு. டேஸ்ட் பண்ண உடனே அவர் சொன்னாரு, எந்த ஒரு கல்யாண வீட்லையும் முதல்ல நல்ல டேஸ்டானதை கொடுப்பாங்க, போக போக டேஸ்ட் கம்மியானதை கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, முதல்ல டேஸ்ட் இல்லாததை கொடுத்துறீங்க, இப்போ மிகவும் ருசி உள்ளதாக இது எப்படி நடந்தது. அல்லேலூயா. சில கல்யாணங்கள்லாம் போனீங்கன்னா சாம்பார் கம்மியாகிடும். இப்போ ஆளை பார்ப்பான், சாம்பாரை பார்ப்பான், கம்மியாகிடும். டேய் ரசம் தூக்கி ஊற்றுறான், அதில் சாம்பார் ரசம் தூக்கி ஊற்றி சாம்பாரா ரசமா தெரியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணுறாங்க. சில நேரத்தில் நம்ம சகோதரிகள் குழம்புல உப்பு போடும்போது 1க்கு 2 உப்பா போட்டாங்கன்னா எடுத்து நக்கி பார்த்தா ஐயோ உப்பாகுது, போட்ட கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெங்காயத்தை உருளைக்கிழங்கு என்ன பண்ணு கட் பண்ணி போடு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் உப்பு எடுக்கிறோம். ஸோ மாற்றுக்கு ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள் செய்வாங்க. அப்போ என்ன ஆகுன்னா அதனுடைய தரம் அதனுடைய சுவை எல்லாம் குறைஞ்சி அது வேறு விதமாக மாறும். இப்போ திராட்சை ரசத்தை 2வது திராட்சை ரசத்தை ருசி பார்க்குற ஆள் இவ்வளோ டேஸ்டாக இருக்குது, அப்பா இதுக்கு முன்னாடி எங்கப்பா இந்த திராட்சை ரசத்தை வச்சிருக்கீங்க கேட்டா. அல்லேலூயா. அறிஞர கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தண்ணிக்கு 3 காரியம் இல்லை, திராட்சை ரசத்துக்கு 3 காரியம் இருக்கு. நிறம், சுவை, மனம். நிறம், சுவை, மனம் திராட்சை ரசத்துக்கு இருக்கு. தண்ணிக்கு நிறம் இல்லை, சுவை இல்லை, மனம். பாருங்க, ஏசப்பா கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா மனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், சுவை இல்லாமல் இருந்திருக்கலாம், நிறம் இல்லாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல நிறத்தை கொடுத்து, நல்ல சுவையை கொடுத்து, நல்ல மனத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை திராட்சை ரசமா மாற்ற வளர்ந்து. ஏன் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறையா, கவலைப்படாத, உங்க டேஸ்டா கர்த்தர் மாற்ற வளர்ந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உன்னை நல்ல ருசி உள்ளவனாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சில நம்ம வாழ்க்கை கசப்பா இருக்கு,
தண்ணியில் வந்து சில வித்தியாசம் இருக்கும். சில தண்ணி நல்லா இருக்கும், சில தண்ணி கசப்பாக இருக்கும், சில தண்ணி உவர்ப்பாக இருக்கும், அப்படி இருக்கும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 2:21-22 அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் ஆரோக்கியமான வாழ்க்கையாய் மாற்ற அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில கசப்பு இருந்திருக்கும், கவலை இருந்திருக்கும், கண்ணீர் இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும், துக்கம் இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் அந்த தண்ணீரை எப்படி ஆண்டவர் ஆரோக்கியமான தண்ணீராக மாற்றினாரோ அதே போல வாழ்க்கையும் ஆண்டவராக தேவன் ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்றி உடைய வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது ஜீவன் தண்ணீர் உள்ள ஊற்று. அதில் யாரெல்லாம் பருகிறார்களோ கர்த்தர் அதெல்லாம் நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வெளிப்பட்ட விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வெளிப்பட்டது அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்று இலவசமாய் கொடுப்பேன். நான் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அன்பிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கை கசப்பு நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், வெறுமையான வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரோ, எப்படி கசப்பு நிறைந்த தண்ணீரை ஆரோக்கியமாய் மாற்றினாரோ, அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி உன்னை ஆரோக்கியம் உள்ளவராக செழிப்புள்ளவராக ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தர் உன்னை ஆரோக்கியமா மாத்தி நீ அநேகருக்கு ஆரோக்கியம் உள்ளவனாய் மாற கர்த்தரோட உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் உன்னை அவருக்குள்ள கொண்டு வந்து உங்ககிட்ட இருந்து கர்த்தர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியிலே புறப்பட செய்கிறார். உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் ஊற்ற புறப்பட செய்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 4:23 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னை ஊற்று புறப்படுகிற இடமாக கர்த்தர் மாத்துறார். அல்லேலூயா. ஆண்டவர் மாத்துறாரு உன்னை ஊற்று புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படுகிற இடம். உன் இருதயத்தை கர்த்தர் எப்படி மாத்துறாரா? என் இருதயம் வெறுமையா இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்ட பிறகு இப்ப என் இருதயத்திலிருந்து என்ன வரப்போகுது? ஜீவ ஊற்று வரப்போகுது. அப்ப அந்த ஜீவ ஊற்று என்ன பண்ணோம் அப்படின்னா போகிற இடத்துல எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாகும். அல்லேலூயா. இப்ப இருதயத்தில் இருக்கிற ஊற்று எதின் வழியா வரும்? வாயின் வழியா வரும், வார்த்தையா வரும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது நீதிமொழிகள் 10:11 நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை எல்லாம் எப்படி மாத்துறாரா? ஜீவ ஊற்று. உன் வாய் எப்படியா? ஆமா, நீ பேசினாலுமே மற்றவங்க எப்படி மாறுவாங்களா? சந்தோஷமா மாறுவாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. நீங்க பேசுற மற்றவங்க துக்கமா மாறுறாங்களா? சந்தோஷமா மாறுறாங்களா? சந்தோஷமா மாறணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஒன்று தண்ணீரிலே கர்த்தர் அற்புதம் செய்யறாரு, தண்ணீருக்குள்ளவும் கர்த்தர் என்ன பண்றாரு? அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாரு. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும்
வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நடப்படுவேன் ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்று. அல்லேலூயா. இருதயத்தில ஊற்று, வாயிலே ஊற்று, சரீரத்திலே ஊற்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கையில முழுவதும் உன்னை எப்படி மாற்றார் சொன்னா, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஊற்றாக, நீராக கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு அநேகர் உலகத்துல வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு துக்கத்தை மாற்றுகிற பிள்ளைகளாய் ஆண்டவராகிய தேவன் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று தண்ணீரில் இருக்கிறோம், ஒன்று தண்ணீருக்குள்ள இருக்கிறோம், மூணாவது தண்ணீரின் மேல இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கடல் மேல என்ன பண்ணாங்க? நடந்தார். யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யோபு 9:8 அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திரத்தின் அலைகளின் மேலே நடக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சமுத்திரத்தின் மேல நடக்கிறவரா? நம்முடைய ஆண்டவர் யாருங்க? சமுத்திரத்தின் மேல் நடக்கிறவர். நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது அவர் எந்த இடம் பார்க்க மாட்டார். அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து நம்மளை பலப்படுத்துறார். சீஷர்கள் எல்லாரும் படகுல ஏறி அக்கறைக்கு போறான். இயேசு கூட போல. நல்லா கவனிக்கணும். நடு ராத்திரி, நடு ஜாபம், 4ஆம் ஜாபம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. இயேசு கடல் மேல நடந்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் போது, மத்தேயு 14:25-26 வாசிக்கும் போது, இரவில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடந்ததை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு பயங்கர பயம், கலக்கம். ஆண்டவராகிய இயேசு கடல் மேல் நடக்கிற தேவனா இருக்கு. உன் பிரச்சனையின் மேல் நடக்கிற தேவனா இருக்கு. அவர் மட்டும் கடல் மேல் நடக்கல, கடல் மேல தம்முடைய சீஷர்களை என்ன பண்ணாரு? நடக்க பண்ணினார். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் நீ காலை வை, நான் அதை சரி பண்றேன்னு சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோர்தான்ல உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் காலை வச்சாங்க. யோர்தான் என்ன பண்ணுச்சுங்க? பின்னிட்டு திரும்பிச்சு. அப்ப அன்றைய கர்த்தருடைய பிள்ளைல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, எங்கெல்லாம் போராட்டம் இருக்குதோ, அங்கெல்லாம் நீங்க காலை வைக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைல, சமுத்திரம் வந்து எங்க இருந்து இல்ல, பூமியில் இருந்து கர்த்தர் சமுத்திரத்தை வேறு பிரிச்சார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் சமுத்திரத்துக்கு ஒரு எல்லை ஆண்டவர் நியமிச்சார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராது அப்படின்னு சொல்லி ஒரு எல்லை நியமிச்சுக்கிறார். யோபு 38ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல வாசிக்கும் போது, யோபு 38:11 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, அலைகளின் பெருமை இங்கே அடக்க கடவது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? அல்லேலூயா. அப்ப கடலுக்கு கர்த்தருடைய எல்லை நியமிச்சு வச்சுக்கிறேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. ஆமா, நீங்க கடல் எல்லாம் போனீங்க, பீச் எல்லாம் போனீங்கன்னா அந்த பீச் பக்கத்துல போயிட்டீங்கன்னா கடல் ஆனா வந்து அப்படியே நம்ம மேல அப்படியே மேல வர மாதிரி இருக்கும். அப்படியே காலில் வந்து தொட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போ அதனுடைய பெருமெல்லாம் எங்க வந்து அடங்கணும்? ஆண்டவர் அதுக்கு ஒரு எல்லை நியமிச்சுக்கிறேன். ஒரு அதுக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்ப கவனிங்க, கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைகள் இருக்கும். அப்ப அவர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்காக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் மேல நடந்தவர், தண்ணீரின் மேல நடந்த தெய்வம், உன்னையோ தண்ணீரில ஆண்டவராகிய தேவன் தண்ணீரில் வருகிற பிரச்சனையில் இருந்து, போராட்டங்களில் இருந்து உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழி 8:29 சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு
அதே பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துவையே. அதே கத்திரி பிள்ளைகளை ஆண்டவராக தேவன் அதுக்கெல்லாம் ஒரு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். சில நிலையில் ஆண்டவரைய வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாக அறிவியல் கத்தரி பிள்ளைகளை கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த மாசத்தோடு கூட உங்க பிரச்சனை எல்லாம் மாற்ற அவர் வல்லமையாக அறிவிக்கிறார். ஆண்டவருக்கு ஏன் 9 மாதங்கள் கடந்துவிட்டதுன்னு சொல்லி அறிவியல் கத்தரி பிள்ளைங்க இந்த 3 மாசத்துல ஆண்டவராக தேவன் தடைப்பட்ட எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு உயர்ந்த வல்லமையாக அறிவிக்கிறார். தண்ணீருக்கு அற்புதம் செய்த தேவன், தண்ணீருக்கு அற்புதம் செய்த தேவன், தண்ணீருக்கு மேலே அற்புதம் செய்த தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவராக தேவன் மாற்ற அவர் வல்லமையாக இருக்கிறார். அப்படிங்கிற உலக கொள்வோம். ஆண்டவராக தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த பெரிய காரியங்களை செய்வோம். அற்புத